வெல்கம் டு ஆர்டி ஃபேஷன் அகாடமி. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதுக்கு வந்து நான் மொத்தம் 4 லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கீழே இருக்கிறது 1 2 3 4 இந்த 4 லைனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணோம்ல ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச், சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இதில் 2 கலர் யூஸ் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் லைன்ல பஞ்ச் பண்ணி நான் த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு செகண்ட் லைன் இருக்குல்ல, செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் இதை போட்டு த்ரெட்டை மேலே இழுத்துட்டு ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம வந்து செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்து ரிவர்ஸ்ல இழுப்போம். சேம் அதே தான் பண்ண போறோம். ஆனால் தேர்ட் லைன் இல்லை, ஃபோர்த் லைனுக்கு நான் த்ரெட்டை பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுத்துட்டு அதை நான் ரிவர்ஸ்ல இழுத்து ஃபர்ஸ்ட் லைன்ல பஞ்ச் பண்றேன். ஓகே, இதுக்கு ஒரு லாக். சேம் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஆனால் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் 3 லைன் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் 4 லைன் நம்ம போடுறோம். இதில் ஸ்ட்ரைப்பில் வந்து தேர்ட் லைனில் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான த்ரெட்டை எடுப்போம். இதில் வந்துட்டு ஃபோர்த் லைனில் பஞ்ச் பண்ணி நம்ம ரிவர்ஸ் த்ரெட் எடுக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபோர்த் லைனுக்கு த்ரெட்டை பஞ்ச் பண்ணி த்ரெட்டை நான் மேலே இழுத்து த்ரெட்டை ரிவர்ஸில் இழுக்கிறேன். ஓகேவா? அப்படியே ஃபர்ஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணி ஸ்டிச்சை வந்து லாக் பண்ணிக்கிறேன். நான் இது உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இங்க வந்து ஃபோர்த் லைன். நம்ம இது வரைக்கும் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நான் ஜஸ்ட் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் இப்போ பிங்க் கலர் த்ரெட் வந்து நான் எடுக்க போறேன். அதுக்கு வந்துட்டு நான் இந்த 2 லைன் இருக்குல்ல, இந்த 2 லைனுக்கு இந்த இடத்துல, அதாவது இது கொஞ்சம் ஹோல் மாதிரி தெரியுது, பட் பக்கத்துலயே நான் பஞ்ச் பண்ணி பிங்க் கலர் த்ரெட்டை நான் மேலே எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்திருக்கேன். செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் கொண்டு சாரி செகண்ட் லைன்ல இருந்து த்ரெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் தேர்ட் லைன்ல தான் நான் பஞ்ச் பண்ண போறேன். ஃபோர்த் லைனுக்கு நான் த்ரெட்டை எடுத்துட்டு போல, இங்க இருந்து அப்படியே ரிவர்ஸ் பக்கத்துல பஞ்ச் பண்ணி ஒரு எண்ட் நாட், சாரி ஒரு குட்டி லாக் செயின் போட்டுக்கிறேன். அடுத்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச், தேர்ட் லைன்ல த்ரெட்டை எடுத்து அதை ரிவர்ஸ்ல எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு பஞ்ச் பண்ணி ஒரு லாக். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்ல வந்து 2 கலரும் ப்ளூ அண்ட் பிங்க் 2 கலருமே உங்களுக்கு வந்து ஷேடான மாதிரி டபுள் ஷேட்ல தெரியும். தெரியுதா? ஆக்சுவலி நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை நான் ரொம்ப கேப் விட்டு நான் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலி நம்ம வந்து முடிஞ்ச அளவு நெருக்கமா போட்டோம்னா நமக்கு நம்ம பண்ற டிசைன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது இல்லாம இந்த பீகாக்கோட ஃபெதர் எல்லாம் பண்ணும் போது பீகாக்கோட ஃபெதர் வந்து டபுள் கலர்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். கிரீனோ ராமர் ப்ளூ கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அதே மாதிரி சேடட் ஸ்டிச்சை நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வரும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து சேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டா வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஹோல்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். டபுள் சைட்ல வந்துட்டு அந்த ஈவனான ஒரு இது இல்லாம ஒரு நீட் ஃபினிஷிங் இல்லாம போயிடும். ஸோ வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து நம்ம நிறைய இடத்துல டபுள் சைடட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஃபர்தரா நம்ம கிளாஸஸ் போக போக நான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ஓகேவா? இப்போ தெரியுதா ப்ளூ அண்ட் பிங்க்கும்? இப்போ நான் உங்களுக்கு கேப் விட்டு பஞ்ச் பண்ணேன், சாரி உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு நான் இந்த ஸ்டிச்சஸ் பண்ணி காட்டியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் இப்போ நெருக்கமா பண்ணி காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு.
ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம நெருக்கமாக கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா? இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இது வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணியிருக்கேன். இதுவே தான் சேம் ப்ராசஸ் தான் நான் நெருக்கமாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த 2 கலர் வந்து நல்ல ஒரு ஒரு அட்ராக்டிவா இருக்கும். ஓகேவா? ஓகே. இதுதான் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட டிராயிங். நம்ம ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். இந்த 4 லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கீழ இருக்க லைன்ல வந்து நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க இருந்து செகண்ட் லைனுக்கு இது ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச். அடுத்து செகண்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு வந்துட்டு த்ரெட்டை எடுத்துட்டு ரிவர்ஸ்ல எடுத்து அதை வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல பஞ்ச் பண்ணி ஒரு லாக் பண்ணுவோம். சேம் அகைன் செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச். அங்கிருந்து ஃபோர்த் லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு லாக். ஓகேவா? இந்த இது வந்து ரிவர்ஸ்ல எடுக்கணும். ஃபோர்த் லைன்ல இருந்து த்ரெட் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து ரிவர்ஸ்ல இழுக்கணும். ஓகேவா? செகண்ட் லைனுக்கு செயின், ஃபோர்த் லைனுக்கு த்ரெட்டை எடுத்து ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லைனுக்கே இழுத்து ஒரு லாக் கொடுத்துடணும். இதையே தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த மாதிரி வரும். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். பட் நம்ம வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்துட்டு 3 லைன்ஸ் போட்டு நம்ம இந்த ஸ்டிச்சை பண்ணியிருக்கோம். இதில் 4 லைன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கலர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கலர் வந்துட்டு இந்த ரெண்டுக்கும், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பஞ்ச் பண்ணி எடுத்திருப்போம். அடுத்தது வந்து லாக் செயின் இங்க கொடுத்துருப்போம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல பஞ்ச் பண்ணி த்ரெட் எடுத்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின்ல இங்க செகண்ட் லைன்ல இருந்து ஒரு செயின் போட்டலாம். அதுல இருந்து தேர்ட் லைனுக்கு த்ரெட்டை எடுத்து அதை ரிவர்ஸ்ல எடுக்கணும். ரிவர்ஸ்ல கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு நம்ம கொண்டு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளூ த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம்ல, அந்த பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்ததுக்கும் லாக் செயின் கொடுத்ததுக்கும் சென்டர்ல நீங்க அந்த ரெண்டாவது கலர் த்ரெட்டை கொடுக்கும் போது உங்களுக்கு 2 ஷேட் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து செகண்ட் லைனுக்கு செயின், தேர்ட் லைனுக்கு த்ரெட்டை எடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபினிஷிங் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டார்டட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதை வந்து நீங்க இந்த 2 ஷேப்ல அகைன் ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, அதே ஷேப் தான். இந்த 2 ஷேப்பும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. யூடியூப் பார்த்து லேர்ன் பண்றவங்க இந்த ஷேப்பை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கம்ப்ளீட்டட்னு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச் போடலாம். ஓகே ஓகே இது போல பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமான ஆரி ஒர்க்கை நீங்க வெறும் 49 ரூபாய்க்கு கத்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆரி ஒர்க்குன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். அண்ட் ஆரி ஒர்க் ரிலேட்டடான ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு ஆர்டி ஃபேஷன் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ். தேங்க்யூ.